அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன செய்கிறீங்க? சோமா இருக்கிறீங்களா? எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்ஷால்லா எல்லோரும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நான் சிம்பிள் ரெசிபியோண்டு வீட்டில் நார்மல் டேஸ்க்கு ஆக்குறேன் தானே. இது முருங்கைக்கீரை எண்ணெய் போட்டு கிழங்காக்கி இறால் ஆக்குறே அப்படின்னு தான் மெயின் டிஷ்ஷஸ். இது நம்ம எல்லாமே எப்போ செய்கிற மாதிரி நான் இதுக்கு முந்தையும் போட்டிக்கிறேன். கிழங்காக்குறே கீரை எண்ணெய் போட்டுறையெல்லாம். அதுவும் பார்த்துக்கு எங்களோட வீட்டில் வளர்ந்த முருங்கை மரத்துட்டு கீரை பாருங்கள். மரம் எப்படி சின்ன ஒரு பெயிண்ட் ட்ரம்மில் தான் நாட்டிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்தீங்கன்னு சொல்லி. நான் காட்டுறேன் பெயிண்ட் ட்ரம்மில் எப்படி ஈக்கன்னு மரம் எவ்வளோ பெருசாக மரம் பேத்திக்கன்னு பாருங்கள். நாங்கள் நினச்சியும் கூட பார்க்கல இவ்வளோ பெருசாக ஆமன் மரம் பார்த்துக்கு. நல்லா செழிப்பாக வளர்ந்திருக்காரு. நாங்கள் இப்போ இது முருங்கைக்கீரை எப்படி என்ன போடுறேன்னு பார்ப்போம். நான் எடுத்துடைய கிழங்க அவிக்க வச்சுக்கிறேன். பார்த்து இப்போ முருங்கைக்கீரை எல்லாம் இந்த கழுவி வெங்காயம் பச்சை வச்சு கருவேப்பிலை தக்காளிக்கு இடித்து கொச்சிக்க 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு எங்களுக்கு தேவையான அளவு சில மிச்சம் போடையில் எண்ணெய் போட்டு சுட்டி எண்ணெய் ஊற்றி அடுப்பில் விடணும். அடுப்பில் வச்சு விடணும். இடிச்சு கொச்சிக்கா 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். தக்காளிக்கு 1 போட்டுக்கிறேன். அவங்களோட விருப்பம். பெரட்டி விட்டுட்டு இப்போ கிழங்காக்குற மாதிரி நாங்கள் இதுக்கு முதலும் கிழங்காக்குறே காட்டிக்கிறேன். சேம் அதே மெத்தட் தான். வெங்காயமும் பச்சை வச்சுக்க 3 இல்லாட்டி 4 சரி. கருவேப்பிலை கொஞ்சம், ரம்பு 1 துண்டு, கருவேப்பட்டை 1 துண்டு, உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் 1/2 டீஸ்பூன், கொச்சத்தூள் 1 சொட்டு போட்டு தேங்காய் தலைப்பால் ஊற்றி கொதிக்க விடணும். கொதிச்சதுக்கு பிறகு நாங்கள் அவிச்சு வச்சுக்கிற கிழங்கு பெருசு பெருசாக வெட்டி போடணும். போட்டுட்டு அவ்வளோ மிச்ச நேரம் வைக்க தேவையில்லை. ஏன்னா எடுத்துகிட்டு கிழங்கு வெந்திக்கிற சுட்டி இந்த ஒரு கொதியிலே பெரட்டிட்டு இறக்க தயக்கி அடுப்பு ஆஃப் பண்ண தயக்கி. நான் எடுத்துகிட்டு கருவேப்பட்டை போட மறந்துட்டு ஆயிட்டேன். இது தேங்காய் பால் உங்களோட தேவைக்கேற்று பார்த்து கிழங்குக்கு எவ்வளோ போல் தேவைன்னு மிச்சம் கிழங்குன்னு கொங்கு கூட இல்லாட்டி கொங்குறைய ஊற்றி கொதிக்க வச்சிருக்க தேக்கி. இப்போ நாங்கள் இறால் செய்கிற இறால் நல்லா துப்புராக்கிட்டு எல்லாம் துப்புராக்கிட்டு இது ஊற்றிலாம் எடுத்துகிட்டு அப்புறம் மஞ்சளும் இந்த உப்பும் போட்டு நல்லா பிணைஞ்சி தேய்ச்சி கழுவணும். நல்லா கொஞ்சம் எடுத்து நல்லா தேய்க்கணும். மஞ்சள் உப்பும் போட்டு நல்லா தேய்க்கணும். ஏன்னு சொன்னால் அந்த பிளால் நாற்ற போகிறது என்ன செலுத்துட்டு பிளால் சுருக்க போகாது. நீ நல்லா அப்படி கழுவிட்டு அதுக்கு பிறகு இது ஒரு கோப்பையில் தேங்காய் தலைப்பால் எடுத்து நாங்கள் ஒரு 1.5 கப் போலத்தை நான் எடுத்துக்கிறேன். எங்களோட இறால் அளவுக்கு 1.5 கப் போல் தேங்காய் தலைப்பால் எடுத்து அதில் கொச்சியத்தூள் நான் போட்டுக்கிறேன். நாங்கள் இங்கே எப்போவும் யூஸ் பண்ணுறது காஷ்மீரி சில்லி பவுடர் 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். மற்றது கொச்சியத்தூள் கூடயும் கொத்தமல்லி தூள் கொஞ்சம் குறைவாக மிக்கணும்.
கொத்தமல்லி தூள் வந்து 3 டீஸ்பூன் போடணும். அந்த தேங்காயோட பால்லே. கொச்சத்தூள் வந்து 1½ டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 3 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு தக்காளிக்கு வெட்டி போடணும். பெரிய தக்காளி ஒன்று வெட்டி போடணும். அதிலே உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டு ஒரு தேசிக்காட ஜூஸ் ஊற்றணும் மேலே. அப்போ உப்பு புளி உரப்பெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த வாயில் வச்சு பார்க்கணும், டேஸ்ட்டெல்லாம் எப்படி கரெக்ட் ஆகிக்காண்டும். எல்லாம் நல்லா கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு பக்கத்தில் வச்சுட்டு அப்புறம் சட்டி அடுப்பில் வச்சு இந்த எண்ணெய் ஊற்றி அதில் வெங்காயம் பச்சைஞ்சி இடித்தது போடணும். கருவேப்பிலை போட்டு ரொம்ப கருவேப்பிலை போட்டு வெங்காயம் பச்சைஞ்சி போட்டு வெங்காயம் எடுக்கணும். ஒரு 4-5 வெங்காயம் போல் எடுக்கணும். அதோட சின்னொருத்தன் பச்சைஞ்சி ஃபஸ்ட்டு ரொம்ப கருப்பிஞ்சியோட இதுவும் போட்டு வெங்காயம் பச்சைஞ்சியும் போட்டு வதங்கி விட்டு நல்லா வதங்கி போகிறோம். அதுக்கப்புறம் தான் வெங்காயம் போடணும். அதையும் சேர்த்து வதங்க விட்டுரும். அப்புறம் தான் நான் செஞ்சு வச்சுக்கிற அந்த தேங்காய் பாலில் போட்டு வச்சுக்கிற மசாலா அந்த பாலை அதோடு ஊற்றணும். நேரத்தோடைய தக்காளிக்காக போட மறந்து சுட்டு தண்ணி இப்போ இதோட போட வச்சு நீங்கள் நேரத்தோடைய போட்டோம் பிரச்சனை இல்லை. எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு இதில் ஊற்றிவிடணும். இப்போ மூடியை போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அப்புறம் நான் கழுவி வச்சுக்கிற இறாலை தூக்கி போடணும். உப்பு புளி இந்த கொச்சிக்காய் இதெல்லாம் நல்லா கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். மிச்சம் தேங்காய் பால் ஊற்றிடுவானும். உங்களுக்கு ஆணம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் ஊற்றினா போதும். ஏன்னு சேர்ந்தாக்கா எப்படிக்கும் இறாலுக்கு வந்து தண்ணி விடும். ஒரு 15 நிமிஷம் போல் வேக விட்டுட்டு, ஆனால் இது பால் அளவு கரெக்டாக இருக்கணும். இல்லாட்டி கடைசி தண்ணி விட்டால்
சும்மா தண்ணி மயக்கும் இதுக்கு ஆணம் இருக்க மயக்கணும் இறால்ட ஆணம் வந்து இருக்க மயக்கணும் தண்ணி மயந்தால் டேஸ்ட் இருக்காது அதோடு சேர்த்து இப்போ நான் சோறும் வேக வச்சு என்னோடய ரெசிபி இவ்வளோ தான் செஞ்சு பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் நல்லா ஆயிக்கும் நல்லா டேஸ்ட் ஆகிக்கும் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்